சோர்வு மாற, ஊக்கம் பெருக, உற்சாகம் இறங்க, புறம்பான அனுபவங்கள் மாற மறிய, அல்லேலூயா, புதுப்பிக்கப்பட, புதிதாக்கப்பட, சகலமும் புதிதாக நம்ம என்னத்தான் செய்யணும் என்கிறத ஆவியானவர் எப்படி சொல்லி தர்றார் என்கிறத கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. கடினமான ஒரு காரியம் அல்ல, ரொம்ப லேசான ஒரு காரியம்தான். அல்லேலூயா. அனுபவத்தில் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறீங்க. அனுபவம் இல்லாதவங்களுக்கு இந்த அனுபவத்தை தந்து உங்களை உற்சாகப்படுத்தத்தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம காண முடியும். 4வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, ஆலயத்தின் மீது தேவன் தருகிறதான ஆரோக்கியங்கள், அல்லேலூயா, ஆலயத்தில் தேவன் செய்யக்கூடியதான அதிசயமான அற்புதமான காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் வந்து நின்றார் என்று சொல்லி, அதே போல ஆவியானவர் உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் செய்ய நினைக்கிற காரியத்தை ஆவியானவரை செய்ய உற்சாகமாக நம்ம மத்தியிலே நிற்கிறார். அல்லேலூயா. இங்கே வழக்கத்தின் படியே, வழக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வழக்கம், இந்த வழக்கம் நம்முடைய வழக்கமாக இருக்கணும். ஆலயத்துக்கு கடந்து போகிறதான காரியம் சரியாக இருக்கணும், சரியான நேரமாக இருக்கணும். எதை இழந்தாலும் ஆலயத்தினுடைய காரியத்தில் இழக்காத படிக்க நாம் அறிவு உடையவர்களாக நாம் இருக்கணும். அந்த ஒரு அனுபவத்தை தரதா, சொந்து போய் இருக்கிறதான நம்மை உற்சாகப்படுத்த இந்த அனுபவத்தின் மூலமாக தேவன், அல்லேலூயா, காரியங்கள் செய்யத்தான் தேவன் விரும்பி நம்ம மத்தியில் பேசுகிறார். புறம்பான அனுபவங்கள் விலகும் என்று சொல்லி, பிசாசினுடைய காரியங்கள் மாறும் என்று சொல்லி, சாத்தானுடைய சதிகள் எரியும் என்று சொல்லி, இதுக்கெல்லாம் சாத்தியம் என்ன? அல்லேலூயா, கடந்து வரணும் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிற காரியம் அது வழக்கமாக இருக்கணும் என்று சொல்லி. அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் சிலருக்கு இல்லை. அல்லேலூயா. அவர்கள் இந்த அனுபவத்தில் நிறுத்தத்தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆலயத்தினுடைய அருமை பெருமைகளை சொல்லி நான் செய்வேன் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தத்தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வழக்கத்தின் படியே, அல்லேலூயா, ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அல்லேலூயா. வாசிக்க எழுந்து நின்றார். தேவாதி தேவன் எழுதி நின்றார். வேத வசனத்தை வாசிக்க. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, வசனத்தை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அந்த வசனம்தான் தொடர்ந்து நீ வாழ ஒரு பெரிய ஒரு ஜீவனை அது தரும் என்று சொல்லி, இருதயம் வாழும் என்று சொல்லி, இருதயம் சாகாது என்று சொல்லி, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. சரீரம் வாழணுங்கிறதுக்காக நம்ம என்னென்ன செய்கிறோம், என்னென்ன சாப்பிட்றோம், இன்றைக்கும் அதை தான் செய்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு சபை கூடி வருகிற உயர்த்தெழுந்த நாள், இந்த நாளிலாவது நான் சாப்பிடாம போவேன் என்கிற தீர்மானம் இல்லை. சாப்பிட்டுட்டா வர்றோம், உட்காந்துட்டா இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய ஆவியானவர் பேச விரும்புகிறார். வாசிக்க எழுந்து நின்றார். அல்லேலூயா. ஆமாம். வேத வசனங்களை வாசித்தார் என்று சொல்லி ஜனங்க கேட்டாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த வசனத்தான் நமக்கு வாழ்வு என்று சொல்லி, அந்த வசனத்தான் நமக்கு ஜீவன் என்று சொல்லி, நம்முடைய இறுதிக்குள்ளாக அது இருக்கும் என்று சொல்லி, நிலைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க, நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே இருக்குதாமா? அல்லேலூயா. ஆகாய மண்டலத்தில் இன்னைக்கும் இருக்காமா? அது உண்மை என்று சொன்னால் நம்ம கேட்குற ஒவ்வொரு வசனமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொல்லி.
அல்லேலூயா. அந்த வசனத்தினால்தான் நாம் வாழ முடியும், பிழைக்க முடியும், நித்தியமாக இருக்க முடியும். அதனால்தான் அல்லேலூயா, எதை இழந்தாலும் வசனத்தை இழக்கக்கூடாது. பிரசங்க கேட்க சொந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பிரசங்க கேட்கறது ரொம்ப கஷ்டம்தான், பிரசங்க பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்தான். விடமாட்டா பிசாசு. அல்லேலூயா. பேசுகிறவனையும் விடமாட்டா, கேட்குறவனையும் விடமாட்டான். அல்லேலூயா. ஆவியானவர் அல்லேலூயா மாற்றம் செய்வேன். அல்லேலூயா. கேட்கக்கூடியதான ஒரு தன்மையை தருவேன், கேட்கக்கூடியதான காதை தருவேன். அல்லேலூயா. உன் இருதயத்தில் அது நிற்கும் என்று சொல்லி, நிலைக்கும் என்று சொல்லி, இந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் உன் சோர்வு மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரமாண மனுஷன் செய்ய இருக்கிற காரியங்கள் விலகும் என்று சொல்லி. அல்லேலூயா. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கும் என்று சொல்லி அறிந்து இறங்கி இருக்கிறதுனால ஆபத்து வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. மகேஷ் சொன்னாங்க, ஆவியானவர் சொன்னார், செபிக்க சொன்னார். செபித்ததுனால வர இருக்கிறதான பேர் ஆபத்து விலகினது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல தான் வசனத்தை கேட்கிறதுனால இனி வருகிறதான சாத்தானுடைய காரியங்கள் அது விலகும் என்று சொல்லி, அது மாறும் என்று சொல்லி, அது எரியும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நேரத்தை நீ மிஸ் பண்ணி இருந்தா என்னென்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறானோ எல்லாம் நடக்கும் என்று சொல்லி, அது நடக்கக்கூடாது என்கிறக்காகத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம அறிந்து உணர்ந்து தேவனால் அனுபவப்படுகிறதான வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோங்க, கேட்கணும். அல்லேலூயா. இயேசு இங்கே அல்லேலூயா வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நான் இறங்குவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அபிஷேகிப்பேன் என்று சொல்லி, அபிஷேகத்தினால்தான் நுகங்கள் முறியும் என்று சொல்லி, இந்த நேரத்திலும் இருக்கிறதான காரியங்களெல்லாம் மாறும் என்று சொல்லி, குறைவெல்லாம் நிறைவாகும் என்று சொல்லி ஆவியானவர் அல்லேலூயா நமக்குள் அல்லேலூயா இருந்து இந்த கடைசி காலத்தில் மேலான காரியத்தை செய்ய நம்ம மத்தியில் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும், ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லணும். அதனால்தான் விபிஎஸ் காரியத்தில் சொல்கிறோம். சின்ன வயசில் சொல்கிறதான காரியம் நிலைக்கும் என்கிறதுனால, அது பலன் கொடுக்கும் என்கிறதுனால, அறிந்து இருக்கிறதுனால அதை நாம் செய்கிறோம். அல்லேலூயா. செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைந்து இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சண்டே கிளாஸ் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஏராளம். அதனால தான் அவ்வளோ பிரயாசப்பட்டு சின்ன வயசில் வசனத்தை விதைக்கணும் என்று சொல்லி என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. வசனம் அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. நித்தியமாக வாழ உனக்கு உதவி செய்யக்கூடியது. அதனால்தான் அல்லேலூயா. சரீரம் அழிந்து போனாலும் சரி, ஆத்மா பிழைக்கணும்னு சொன்னால் வசனம் இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் என்ன பண்ணணும், நாம் வசனத்தை நாம் கேட்கணும் ரொம்ப ஷார்ப்பாக. அல்லேலூயா. வசனம் கேட்க முடியாது தான், என்றாலும் பிரயாசப்பட்டு என்ன பண்ணணுங்க, கேட்கணும். அசையாமல் கேட்கணும், அங்கங்கே போகாமல் கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய ஸ்தாபனத்தில் உபவாச கூட்டங்கள் நடக்கும். அல்லேலூயா. அந்த உபவாச கூட்டத்தில் நாம் இருக்கும்போது முடிகிற மட்டும் என்ன பண்ணுவேன், உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனால் அநேகர் என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, ஒன்றுக்கு போவாங்க, ரெண்டுக்கு போவாங்க, வந்து உட்காருவாங்க. அல்லேலூயா. ஒன்றுக்கும் போல, ரெண்டுக்கும் போல. இதை ஒரு ஆள் கவனிச்சு, அல்லேலூயா, தேவராஜ் பாஸ்டர் அல்லேலூயா, அங்கே இங்கே என்ன பண்ணுறதில்ல, அசைந்து போகிறதில்ல. கடைசி மட்டும் அல்லேலூயா நிற்கிறார் என்று சொல்லி கண்டுபிடிச்சு சொன்னார். அல்லேலூயா. ஆவியானவர் கண்டுபிடிக்கிறார் நீ எப்படிங்கிறத. அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி, எந்த அளவுக்கு வசனத்தின் மீது ஒரு நாட்டம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நாம் இந்த கடைசி காலத்தில்
அல்லேலூயா. உணவு உடை இல்லாமல் கூட நம்ம பழைச்சிக்கலாம். அல்லேலூயா. வசனம் இல்லாமல் இருந்தால் அழிவோம் என்று சொல்லி, அழிவு என்று சொல்லி. அல்லேலூயா. அக்கினி இறங்குகிறது. அந்த அக்கினிக்கு தப்பிக்கணும்னு சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்கணுங்க? இந்த அனுபவம் இருக்கணும்னு சொல்லி, அந்த அனுபவத்தை தரத்தான் ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், பெருகி நிற்கிறார். அல்லேலூயா. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். அல்லேலூயா. ஆமாம், என்னை அனுப்பினார், இயேசுவை அனுப்பினார், இயேசு செய்தார், உன்னை அனுப்பி இருக்கிறார், நீ செய்யணும். அல்லேலூயா. பிரசித்தப்படுத்தணும், இயேசுவின் வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், சொல்லாததனால்தான் உனக்கு சோர்வு, சொல்லாததனால்தான் உனக்கு குறைவு. அல்லேலூயா. எல்லாம் இருக்குது, சோர்வு. ஏயா சோர்வு? இதை செய்யலை. அல்லேலூயா. அதனால தான் சோர்வு, அதனால தான் பிசாசினுடைய ஆதிக்கம், புறம்பான மனுஷனுடைய அட்டூழியம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ என்ன பண்ணலை? சொல்லலை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேசுகிறோம், என்னென்னா சொல்கிறோம், ஆனால் இயேசு குறித்து சொல்கிறோமா? சொந்தத்தில் சொல்கிறோமா? அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறோமா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் இவ்வளோ பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை. அதனால்தான் இருதயத்தை மாற்ற தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். எப்படி மாறும்? வார்த்தையினாலே மாறும். வார்த்தை நிரம்பும் போது சோர்வு மாறும், புறமான அனுபவங்கள் விலகும், புது அனுபவங்கள் தோன்றும், ஆசீர்வாதங்கள் எழும்பும், ஆரோக்கியம் இறங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அனுகிரக காலத்தை அறிவிக்கிறதான ஒரு ஆவலை தேவன் ஆச்சரியப்படத்தக்க அளவில் தேவன் உனக்கு அள்ளி அல்லேலூயா அனுப்பி இருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தாம் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு வந்து வழக்கம் போல ஓய்வு நாளிலே அல்லேலூயா ஆலயத்தில் பிரவேசித்து எழுந்து நின்றார். அல்லேலூயா. வசனத்தை வாசித்தார், ஜனங்கள் கேட்கும்படி வாசித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு வாசித்தார், பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா கவனிக்க காதுகளை திறந்தார். அல்லேலூயா. அடைக்கப்பட்டு இருக்கிறதா? திறந்திருக்கிறதா? தேவன் அல்லேலூயா பேசுகிறார். அந்த வார்த்தை கேட்க ஆவியானவர் காதை திறந்திருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து எபிரேயர் நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி, என்ன எழுதி இருக்கிறது என்று சொல்லி, எழுதியிருக்கிற காரியங்கள் நம்முடைய நடைமுறையில் எழுந்திருக்கிறதா, அது நடக்கிறதா என்கிறத நாம் அறிந்து தெரிந்து, ஒரு வேளை இல்லைங்கிற பட்சத்தில் அல்லேலூயா தேவன் மாற்றுகிறதான மாற்றத்துக்கு நேராக நாம் நின்று இந்த கடைசி காலத்தில் வாழ்வோம். தேவனுக்காக மேலான காரியத்தை செய்வோம். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் எபிரேயர் புத்தகத்தில் 10வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது 25வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அல்லேலூயா. நீ விட்டு விடாத. சிலர் விட்டு இருக்கிறாங்க, இல்லாமல் இருக்கிறாங்க, உட்கார முடியாமல் வேகிறாங்க, எப்படா வெளியே போகணும்னு சொல்லி தவிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் இருக்கிறார் நம்மை மாற்றத்தா ஆவியானவர் அல்லேலூயா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறத போல நாமும் நீயும் விட்டு விடாம அல்லேலூயா ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாளானது சமீபித்து வருகிறத எவ்வளவாக பார்க்கிறீர்களோ அவ்வளவா புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சொல்லணும், வார்த்தையை சொல்லணும், வசனத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும்.
அல்லேலூயா. குடும்பத்தில் சொல்லணும், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. சொல்கிறதான அனுபவம் தான் உன்னை தழைக்கச் செய்யும், உன்னை வளரச் செய்யும். அல்லேலூயா. கேட்குறாங்களோ கேட்கலையோ, டோன்ட் கேர். நாம் என்ன பண்ணணுங்க? சொல்லணும். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்குறாங்களோ இல்லையோ, நாம் சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா. பிரபலமான ஒரு திருமணத்தில் பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்க ஒருத்தரும் கேட்குற மாதிரி இல்லை, ஒரே குச்சல் குழப்பம், ஒரே ஒரு ஆரவாரம். அவர் பார்த்தாரு சொன்னார், பாருங்க, நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலான்னா சரி, நான் பேசித்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா பேசினார். அப்படியே சபை என்னாச்சுங்க? அமைதியாச்சு. இது யார் செய்தது? ஆவியானவர் செய்தது. அல்லேலூயா. ஆவியானவர் செய்வார், உன்னால் முடியாது. அல்லேலூயா. ஆவியானவரால் முடியும். வேத வசனத்தை கேட்கும்படியாக ஒரு ஆற்றலை, ஒரு தன்மையை, ஒரு பொறுமையை, ஒரு விருப்பத்தை உருவாக்குகிறவர் ஆவியானவர். அதைத்தான் இந்த நாளில் செய்திருக்கிறதுனால அல்லேலூயா நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபையை கூடி வருகிறத சிலர் விட்டு விடுகிறத போல விட்டு கெட்டு போகாத, ஏமாந்து போகாத. அல்லேலூயா. பாதிப்பில் நிற்காத. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி வருகிறதான கொள்ளை நோய், இனி வருகிறதான ஆபத்து, இனி வருகிறதான பிரச்சனை, குடும்பத்தில் வருகிறதான வெட்டு குத்து காரியங்கள், அல்லேலூயா, எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு சொன்னான். புறம்பான அனுபவத்திலிருந்து நீ விலகி உள்ளான அனுபவத்தில் நிற்கும்போது மாத்திரமே சாத்தியம் என்று சொல்லி, அல்லேலூயா, இந்த நேரம்தான் சாத்தியம் என்று சொல்லி, இந்த நேரம்தான் உன்னை எல்லா ஆபத்திலிருந்து விலக்கி காத்து இருக்கிறது, இனி காக்கும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், எல்லா காரியத்தை காட்டிலும், அது திருமணமானாலும் சரி, சாவானாலும் சரி, அல்லேலூயா, அது படிப்பானாலும் சரி, என்னத்தான் ஆனாலும் சரி, அல்லேலூயா, தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கணும். அதை தவிர்க்க முடியாது, கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி என்ன பிஸி ஆகிடுறாங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் அட்மிஷன், அல்லேலூயா, அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? போகக்கூடிய இடத்துக்கு போகாமல் ஏமாந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. நீ ஏமாற மாட்டாய். சரியான இடத்துல நிறுத்துவார், சரியான படிப்பை தருவார், தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. நாம் விட்டு விடக்கூடாது, அவரை விட்டு விடக்கூடாது. அதனால்தான் இங்கே வேதம் சொல்கிறது, அல்லேலூயா, சபை கூடி வருகிறத சிலர் விட்டு விடுகிறத போல நாமும் விட்டு விடாமல், நீ விட்டு விடாத, என்னத்தான் ஆனாலும் சரி. அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் அந்த அளவுக்கு விசேஷமானது, வித்தியாசமானது. உன்னை விசேஷப்படுத்த, வித்தியாசப்படுத்த, உன்னை விசேஷமாக உயர்த்த, கடைசி காலத்தில் அநேகருக்கு ரட்சிப்பாக உன்னை நிறுத்த, அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை உயர்த்த, அல்லேலூயா, உன்னை செழிப்பாக்க தேவன் விரும்பி பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. செழிக்கிற காலங்கள், ஆசீர்வாதமாக இருக்கிற காலங்கள், அல்லேலூயா, நீ நினைத்து பார்க்கிறதுக்கு மேலாக தேவன் உன்னை உயர்த்த போகிறதான காலங்கள். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், ஜோசப் விஜயை உயர்த்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உயரப்போகிற காலங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சபாநாயகர் பயங்கரமான ஒரு கிறிஸ்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உயர்த்த போகிறதான காலங்கள். அவர் சாட்சி சொன்னார், அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் உயர்வுக்கு காரணம் என்ன என்கிறத சொன்னார். உயர்வுக்கு காரணம் என்னங்க? வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவர் வசனத்தை விதைத்தார், வசனத்தை கொடுத்தார். அவர் சொன்னபோது சொன்னார், ஆரம்பத்தில் சபைக்கு போகும்போது அநேகர் பைபிள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்? யோசனை பண்ணினேன், இவங்களுக்கு பைபிள் வாங்க முடியல, அதனால தான் கொண்டு வரல போல் இருக்குது அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா, மனைவி கூட ஆலோசனை பண்ணி என்ன பண்ணணுங்க, முடிஞ்ச அளவில் பைபிள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கி 5-10 என்று சொல்லி வாங்கி கொடுத்ததான மனுஷன் இன்றைக்கி 1000 கணக்கில் பைபிள் வாங்கி கொடுக்குறார்.
ஹல்லேலூயா. ஆமாம், வசனம் அது எவ்வளோ பெரியது பாருங்க. விளங்குதா? புரியுதா? ஹல்லேலூயா. ஆமாம், பைபிள் இருக்குதா? கொண்டு வந்து இருக்கிறோமா? அதுதான் நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை அழியவே அழியாது. வானமும் பூமியும் அழியும், தேவனுடைய வார்த்தையோ அழியாது. எதிலிருந்து அழியாது? உன் ஆத்மாவில், உன் இருதயத்தில் இருந்தா அதுக்கு அழிவில்லை. இருக்குதா? ஹல்லேலூயா. ஆமாம், வசனத்தை ஹல்லேலூயா வசிக்க பண்ண, வசனத்துடைய ஆசீர்வாதத்தை அள்ளித்தர ஆவியானவர் விரும்புகிறதுனால பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ தலைப்பா என்று சொல்லி, நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி தேவன் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். ஹல்லேலூயா. விதை, அவரை விதை அந்த அளவுக்கு குவியலாக நிற்குது. என்னன்னா இது இப்படி? அப்புறம் சிந்தித்து பார்க்கும்போது தான் விலகினது வசனம். ஹல்லேலூயா. விதைக்கணும். ஹல்லேலூயா. வசனம் உன்னை ஆசீர்வாதத்தில் நிறுத்தும், நடத்தும். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாக உயரப்போகிற காலம் என்று சொல்லி, வேலை என்று சொல்லி போன வாரத்தில் சாட்சி சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு செடி இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், அதனுடைய கட்டிங் தீக்குச்சி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது செடிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. சரிப்பா அப்படி சொல்லி சும்மா என்ன பண்ண, நட்டு வச்சேன். இன்னைக்கு வந்து பாருங்க, ஹல்லேலூயா, தழைத்து இருக்கிறது. ஒரு பூ இவ்வளோ பெருசு பூ, ஒரு பூ மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, அநேக சைடில் பூக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்தவங்க நீங்கள் வந்து பாருங்க. அதே போல தான் தேவன் உன்னை எழுப்புவார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த காலம் தான் இந்த காலம் என்று சொல்லி, அந்த நேரம் தான் இந்த நேரம் என்று சொல்லி, எம்மட்டும் கோபமாக இருப்பீர், எம்மட்டும் எரிச்சலாக இருப்பீர். வேத பாடத்தில் நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும், இனி இல்லை என்று சொல்லி, கோபம் இல்லை என்று சொல்லி, எரிச்சல் இல்லை என்று சொல்லி, நான் மாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி, உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்லிதான் இந்த காலம் அனுகிரகத்தின் ஹல்லேலூயா காலம். ஹல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணார், அனுகிரக காலத்தை அறிவித்தார் என்று சொல்லி. இப்போ ஆவியானவர் அனுகிரகத்தின் காலம் என்று சொல்லி அறிவிக்கிறார். அதை அறியணும்னு சொல்லி, அதை அடையணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தில் நீ அலையணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுக்காக நம்ம எல்லா கணங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கபரபதப திபி கபலகரிகா. ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம் அறிந்து கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படி, அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. எப்படி இருந்தால் அது சாத்தியம் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருந்தாலும் கேட்கணும், வசனத்தை கேட்கணும், கேட்கறதுல தீவிரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கோபம் படுகிறதுல தாமதமாக இருக்கணும், கேட்கறதுல தீவிரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எதில் தீவிரமாக இருக்கிறோம்? பேசுறதுல, கோபிக்கிறதுல, கோபப்படுகிறதுல. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, அப்படியே சொர்றன்னு இறங்கி எல்லாத்தையும் எரித்து விடுகிறத, உறவை பிரித்து விடுகிறத ஹல்லேலூயா நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்த விரும்புகிறார். உன் உயிர்வுக்கு என்ன வேண்டும் என்கிறத சொல்லித்தரான் விரும்புகிறார். கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பணத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஹல்லேலூயா. பணத்தை காட்டிலும் விலையேற பெற்றதான, ஹல்லேலூயா, நித்தியமாக இருக்கிறதான அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள ஏமாந்து போயிட்டோம். தேவன் மாற்ற விரும்புகிறார். சபை மாற்றத்தை உனக்கு தர இருக்கிறது. அதுக்காக நம்ம எல்லா கணங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கேட்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழக்கம் போல ஆலயத்துக்கு கடந்து வந்து வாசிக்க எழுந்தார். ஹல்லேலூயா. கேட்க நாம எழும்பணும்.
அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இனிமையாக இருக்கிறதோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதோ என்கிறது அல்ல. இது தேவனுடைய வார்த்தை கட்டாயமாக கேட்கணும் என்கிறதான ஒரு அனுபவத்தில் நிற்கும்போது நிச்சயமாக தேவன் உன்னை எழுப்புவார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்துக்கு கடந்து வர்றதுனால என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும். உபவாசத்துக்கு கடந்து வருகிறதுனால என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்த உபவாச நாள் என்று சொல்கிறோம். அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் சரியாக இருக்கணும், சீராக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற மனுஷன் என்ன பண்ணணுங்க? உபவாசத்தில் வந்து நிற்கணும். உபவாசம் தான் பரிசுத்தப்படுத்தும். அந்த பரிசுத்தம் தான் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, வேலை செஞ்சால் தான் நமக்கு கூலி. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அல்லேலூயா அங்கே விதைக்கப்படுகிறதான காரியங்கள் தலைக்கும், செழிக்கும், பலன் தரும், பலன் தரும், குறைவுகளை மாற்றும், சோர்வை விளக்கும், எல்லாத்துக்கும் மேலாக சாத்தானுடைய காரியத்தை எரிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்க. கால கடைசி. அல்லேலூயா. நாளைக்கு உனக்கு இருக்குங்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு தீவிரமாக பிசாசு கிரியை செய்கிறார். ஏன்னா அவனுக்கு இனி காலம் இல்லை. நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் பேசுகிறார். தப்பிக்க வைக்கிறது இந்த அனுபவம், சபையின் அனுபவம், ஆலயத்தினுடைய அனுபவம். அல்லேலூயா. கூடி வருகிறதான அனுபவம், உபவாசத்தினுடைய அனுபவம். இன்றைக்கி உபவாசத்துக்கு இல்லவே இல்லை, குறிப்பாக ஆண்கள் இல்லவே இல்லை, தெரில. அல்லேலூயா. சின்ன ஒரு ரகசியத்தை தேவன் ஆலயத்தில் வச்சிருக்கிறாரு. உபவாச ஜெபத்தின் மூலமாக அதை அள்ளித்தர விரும்புகிறாரு. அல்லேலூயா. உபவாசத்தில் இந்த அளவுக்கு ஆழம் இருக்குது, அர்த்தம் இருக்குது, வல்லமை இருக்குது என்கிறத புரிந்து கொள்ளக்கூடியதான, விரும்பக்கூடியதான ஒரு இருதயத்தை இன்றைக்கி உனக்கு தரத்தா தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வழக்கமான காரியம்தான். அல்லேலூயா. ஆமாம், ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், செபிக்கணும். இன்றைக்கி என்ன ஆச்சுங்க? ஜெப நேரமே இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சபையை குறித்து ஆச்சரியமாக சொல்கிற காரியத்தில் ஒரு காரியம் ஜெபம். எந்த ஒரு ஆராதனையிலும் ஜெபம் இருக்கவே இருக்காது. நம்முடைய ஆராதனையில் தான் என்ன இருக்குங்க? ஜெபம் இருக்குது. இனி ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. ஜெபந்தான் அல்லேலூயா உயர்த்தும். அல்லேலூயா. அன்னைக்கு பண்ணின ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படுகிறது என்று சொல்லி அதுக்குண்டான பலனை, அதுக்குண்டான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபாநாயகர் சொன்னதான ஒரு சாட்சி. அல்லேலூயா. அரசியலில் வெற்றி பெற்று எம்எல்ஏயாக அவர் மாறி இருக்கிறாரு. சட்டசபைக்கு போகணுங்கிற ஒரு நேரம் அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாராம்மா, நீ நேரம் எங்கே போகாத, சட்டசபைக்கு போகாத, நீ நேரம் எங்கே போக, சபைக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அல்லேலூயா பிரபாகரனை என்ன பண்ணார்? சபைக்கு கொண்டு வந்து ஜெபித்து சிலுவை போட்டு சொன்னாராமா, அல்லேலூயா, நீ எம்எல்ஏயா மாத்தா இருக்கிறதில்ல, நீ இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பா என்று சொல்லி அன்னைக்கு அவங்க தகப்பனார் செய்த ஜெபந்தான் அல்லேலூயா இன்னைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார். சபாநாயகராக உயர்த்தப்பட்டு இருக்கிறார். நம்முடைய தமிழ்நாடு சட்டசபையில் அல்லேலூயா ஜோசப் விஜயை காட்டிலும் பெரிய ஸ்தானம் சபாநாயகர் ஸ்தானம். அல்லேலூயா. ஆமாம், பேச அனுமதிச்சுட்டா அவரே பேச முடியும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். காரணம் என்னங்க? ஹலோ, ஜெபந்தான். ஒரு வேளை ஜெபத்துக்கு பதில் வர்றையேன்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம். உன்னை உற்சாகப்படுத்த எல்லா ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி அதுக்குண்டான காலம்தான் இந்த காலம் என்று சொல்லி நான் செய்வேன் என்று சொல்லி அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பண்ணணுங்க? அல்லேலூயா. ஆமாம், காரியம் செய்யணும், உபவாசத்தில் நிற்கணும், கூடி வருகிற காரியத்தை அங்கீகரிக்கணும். அல்லேலூயா.
சரி, நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. சபையில் நடக்கிறதான காரியம் என்ன, சபை மூலமாக தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியம் என்ன, பரிசுத்தத்தினுடைய ஆழம் என்ன, பரிசுத்தத்துடைய பலன் என்ன, பலன் என்ன, எல்லாத்தையும் அறியப்படுத்தத்தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இருதயத்தில் இருக்கும்போது சரீரம் முழுவதும் சுகம், எந்த அடைப்பும் இருக்காது. டக்கு டக்குன்னு உடையும். அடைப்பு இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஓப்பன் சர்ஜரி பண்ணணுமா? ஹல்லேலூயா. என்ஜிஓ பண்ணணுமா? நாளைக்கு பண்ணணும். அந்த நிலைமையில் தான் இருக்க, அதை மாற்றத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். சும்மா இல்லைங்க இந்த நேரம். ஹல்லேலூயா. சின்ன ஒரு காரியம் சொன்னான், எவ்வளோ வியாகுலம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பண விரியம். உனக்கும் வேதனை, உனக்கும் பயம், குடும்பத்துக்கும் பயம், சபைக்கும் பயம். எப்படா மண்டையை போடுறாரு, அடக்க ஆராதனை பண்ணணுமே, வெட்டிக்கு எங்கே போகணுமே, குழி எடுக்க யாரை கூப்பிடணுமே, எல்லாத்துக்கும் பயம். ஹல்லேலூயா. மாறும் என்று சொல்லி, இருதயம் மாறும் என்று சொல்லி, இருதயம் மாறும்போது முழு சரீரமும் என்ன ஆகும்? சுகமடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேன்சருக்கு உண்டான ஆரம்பம் இருக்கிறது, அதை மாற்றுகிறதான தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. இதுக்கு சாத்தியம் என்ன? இந்த உபவாசம்தான், இந்த உயர்த்தெழுந்த வல்லமை தான், சபை கூடி வருகிறத ஹல்லேலூயா அங்கீகரித்தா உன்னுடைய அனுபவம் தான் அநேகரை மாற்றி இருக்கிறது, அநேகருக்கு சுகத்தை அள்ளி தந்து இருக்கிறது. அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி காபாதாபாதாபாதீபி காபாலா. ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது, ஜனங்களை கூட்டுங்கள். ஹலோ, ஜனங்களை கூட்டுங்கள். கூடி வருகிறதான காரியம்தான், ஐக்கியப்படுகிறதான காரியம்தான். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. கூடி வர்ற கஷ்டப்படுறோம் குறிப்பிட்ட, ஹல்லேலூயா, ஆமாம், மனுஷியோடு கூடி நிற்க சங்கடப்படுறோம். ஹல்லேலூயா. அதுதான் உனக்கு பாதிப்பு, அதுதான் உனக்கு கஷ்டம். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவாதி தேவன் அவங்களை அங்கீகரித்து இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம விளக்கும் போது, ஹல்லேலூயா, முகத்தை சுழிக்கும் போது, ஹல்லேலூயா, கண்ணை மரட்டும் போது, ஹல்லேலூயா, பாதிப்பு, என் பிள்ளைகளுக்கு பாதிப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு சின்ன ஒரு ஹோல்ஸ் கிடைச்சா இறங்கிடுவான். இந்த அனுபவத்தினால்தான் அவர் இறங்குகிறார். அவனுக்கு என்ன இல்லைங்க, ரைட்டே இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு நேராக கை நீட்ட வந்து காரியம் செய்ய அவனுக்கு என்ன இல்லைங்க, அதிகாரமே இல்லை. எப்படி வர்றான்? இந்த ஒரு காரியத்தினாலே. ஹல்லேலூயா. கூட்டி சேருங்க, கூடி வாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது நான் சந்தோஷமாக இருந்தேன். ஹல்லேலூயா. இப்போ ஆவியான் சொல்கிறாரு, நீ கூப்பிடும்போது ஹல்லேலூயா சந்தோஷத்தை நான் தருவேன். அவங்க வருவாங்க, ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் கொடுமுறை பாட்டியுடைய சாட்சி சொன்னேன். ஹல்லேலூயா. வீட்டு விசிட்டு போயிட்டு வியாழக்கிழமை போவோம், வெள்ளிக்கிழமை என்ன நடக்குதுங்க, பாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. முடிஞ்ச அளவில் எல்லாத்தையும் கூப்பிடுவேன், ஆனால் யாருமே சட்டை பண்ணுறது இல்லை. ஹல்லேலூயா. அவங்கள பார்க்க முடியாது. அந்த அம்மா கிட்ட சொன்னால் சரியாக வந்துடுது. அப்புறம் நான் பார்த்தேன், அங்கேருந்து வர்றாங்களே, அதனால சொல்ல இப்போ கூப்பிடுறதே இல்லை. ஹல்லேலூயா. கூட்டுங்கள். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று ரொம்ப ஜெபத்துக்கு பிரகாஷ் வந்தார். அப்போ சொன்னேன், ஓ கிரேசி என்ன பண்ணியிருப்பாங்க, கூப்பிட்ருப்பாங்க, அதுதான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி. தானாக வருவானா? முடியுமா? சாத்தியமா? ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லை. இப்போ நாம் நினச்சிருக்கிறோம், இந்த ஆள் சபைக்கு வர்றது சாத்தியமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இனி முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீ கூப்பிடும் போது வருவாங்க என்று சொல்லி ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆவியானவர் ஹல்லேலூயா பலத்த காரியத்தை செய்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கணக்கில் தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.
இங்கே 2வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, ஜனங்களை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஹலோ, கூடி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுங்க? பரிசுத்தம் ஆகும். பரிசுத்தப்படுத்துங்க. இருதயத்தை எப்படி பரிசுத்தப்பட முடியும்? சபையை பரிசுத்தப்படுத்திக்கலாம். அல்லேலூயா. குப்பை இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? கூட்டி தள்ளிக்கலாம். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி கூட நேரத்தில் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? சுற்றி கூட்டிட்டு காரியம் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற காரியம் என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அல்லேலூயா. கூட்டுங்கள், கூப்பிடுங்க, கூட்டி வாருங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒரு ஆத்மாவை கூட்டி வந்தால் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தர பரிசுத்த ஆவியானவர் வல்லவராக, ஆர்வமுள்ளவராக, உற்சாகமுள்ளவராக நம்ம மத்தியில் நிற்கிறார். இன்றைக்கி நம்ம கூட்டி வந்திருக்கிறோமா? அல்லேலூயா. அவ்வளோவா என்ன பண்ணணுங்க? பிரயாசப்படணும். சரி, இங்கே வேதம் சொல்கிறது, இங்கே முதியோரையும் சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். அல்லேலூயா. இப்போ நடந்திருக்குதுங்க. முதல்ல ஒரு பிள்ளை கூட இல்லை, வசனம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. எனக்கு ரொம்ப கவலையாச்சு. என்னடா இது, ஒரு சின்ன பசங்களை காண வேண்டி சொல்லி இன்றைக்கி வதையாக இருக்குது. அல்லேலூயா. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கூட என்ன பண்ணுறாங்க? கூட்டி வர்றாங்க. இது தேவனுடைய அசைவு. அல்லேலூயா. தேவன் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்பி இருக்கிறதான ஆழம், அதுக்கு அடையாளமாக தேவன் செய்யக்கூடியதான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளை என்ன பண்ணணுங்க? கொண்டு வரணும். பிள்ளைகள் அப்படி தான் செய்வாங்க. உடைப்பாங்க, மைக்கை உடைப்பாங்க, ஆம்பியும் உடைப்பாங்க. இப்போ என்னாட்டாங்க? பர்சாயிட்டாங்க. அல்லேலூயா. என்றாலும் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். பாசக்க சொல்லுவாங்க, அவங்க சபைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? கலாட்டம் பண்ணுவாங்க. வீட்டிலே வச்சிடுறேன். அல்லேலூயா. கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தில் அல்லேலூயா சொன்னதான ஒரு காரியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்ன சொன்னோம்? சின்ன பசங்க 5 நாள் 6 நாள் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, சபைக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும்னு சொல்லி. எனக்கு ஒரு சபையில் அல்லேலூயா ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க? 3 நாளில் குழந்தைய சபைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம கொண்டு வர்றோமா? அல்லேலூயா. பெற்றோராக இருக்கிறோம். அல்லேலூயா. முதிர்ந்த அனுபவத்தில் இருக்கிறோம். 3 மாதம் வெளியே போகவே கூடாது சொல்லியிருக்கிறா இல்லையா? நீ கொண்டு வந்து இருக்கிறாயா? சபைக்கு கொண்டு வரணுங்க. அல்லேலூயா. காந்திமதி அமரா கால் உடஞ்சி இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறாங்க. அப்போ காந்திமதி சொல்கிறாங்க, நீ நொண்டியாவது எங்கே வரணும்? சபைக்கு வரணும்னு சொல்லி. அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. ஆனால் அமராவுக்கு என்ன இல்லைங்க? ஐயோ, என்னால் முடியாது. அல்லேலூயா. ஒரு ஊக்கத்தை ஊற்ற, ஒரு உற்சாகத்தை ஊற்ற, ஒரு மாற்றத்தை தர தேவன் அல்லேலூயா நம்ம மத்தியிலே பேசுகிறார். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. ஆமாம், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவிடத்தையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. இன்றைக்கி திருமணம் பண்ணவங்க 3 மாதம் 6 மாதம் சபைக்கே போகிறதில்ல, சுத்தறது தான். அந்த மாமா இந்த மாமா அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வருது, சபைக்கு போகணுங்கிற ஒரு மைண்டே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், இப்போ கூட அப்படி தான். கல்யாண பிஸியில் சபைக்கு வர்றதே இல்லை. அங்கே போகணும் இங்கே போகணும், அவங்க சொல்லணும் இவனுக்கு சொல்லணும். எவனுக்கு நீ சொல்லாதப்பா, ஆண்டவருக்கு சொல்லப்பா, ஆண்டவர் சமூகத்தில் இருப்பா. இன்றைக்கி கூட என்ன பண்ணுறோம்? மிஸ் பண்ணுறோம். திருமண காரியத்தை பெருசாக நினச்சி அல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணி அல்லேலூயா போகிறோம். சில போகிற இடத்துல போகிறாங்க, அது கொஞ்சம் பரவாயில்ல வச்சுக்கோ. என்றாலும் அல்லேலூயா. ஆமாம், சரியாக இருக்கணுங்க. சரியாக இருக்கும்போது தான் தேவன் சரியாக ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்க தான் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. இதெல்லாம் நீ செய்யும்போது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி, பரிசுத்தமாக இருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. சின்ன பசங்களை கொண்டு வரணும், முதியோரை கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
வயசாயிடுச்சு பெட்டோட பெட்டாகப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. தூக்கியாவது வந்து நிறுத்தணும். இதுதான் வேதம் சொல்லுது. நீ செய்கிறியா? ஹல்லேலூயா. கொஞ்சம் தலைவலியானால் வர்றதில்லை. ஏன்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தன்மையில், இந்த ஒரு தீர்மானத்தில், இந்த ஒரு அறிவில், இந்த ஒரு ஆழத்தில், இந்த ஒரு அதிகத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க, அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்பி உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியம்தான். ஹல்லேலூயா. அதை பெருசாக எண்ணினதுனால தான், தேவனை சிறுசாக எண்ணினதுனால தான் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், குறைச்சல்கள் எல்லாத்தையும் மாற்ற இந்த கடைசி காலத்தில் எல்லா விதத்திலும் உன்னை உயர்த்த தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கேட்கணும். சேனலுக்கு பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டு தான் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கேன். ஏன்னா பைபிள் காலேஜுக்கு போக சொன்னாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் சேனலுக்கு பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அந்த வசனத்தை, அந்த செய்தியை கேட்டு தான் ஹல்லேலூயா தேவன் என்னை ஒரு ஊழியராக நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உன்னை ஊழியனாக உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ணணுங்க, சார்பாக கேட்கணும்னு சொல்லி நம்முடைய சபையில் இருக்கிறவங்க வெளியே போய் இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஊழியத்தில் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அதிசயமான ஒரு காரியம்தான். இங்கேருந்து உருவாகி போன ஊழியர்கள் ஏராளம். சாதாரணமாக போனவங்க ஊழியக்காரராக இருக்கிறது தாராளம். அந்த அளவுக்கு தேவன் இந்த சபையை ஹல்லேலூயா அங்கீகரித்ததுனால, சபையை உயர்த்தி இருக்கிறதுனால தேவன் செய்து கொண்டு இருக்கிறார். உன்னையும் தேவன் ஹல்லேலூயா உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இருதயத்தில் வசனம் இருந்தால் நீ சாட்சி, அந்த சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும் என்று சொல்லி, எழுச்சி உண்டாகும் என்று சொல்லி தேவன் நம்மத்தில பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இவ்வாறாக சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. இதை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, கேட்கிற காரியத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறது. இயேசு வழக்கத்தின்படியே ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஹல்லேலூயா வாசிக்க எழுந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது எதற்கு அடையாளம்? நம்ம வாசிக்கணும், நம்ம கேட்கணும், வசனத்தின்படி நடக்கணும். நடக்கிறது கஷ்டமாக இல்லவே இல்லைங்க. ஹல்லேலூயா. அறியாததுனால தான் இடறுகிறோம். ஹல்லேலூயா. தெரியாததுனால தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதை மாற்றத்தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஏசாயா மூலமாக ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார் என்கிறத அறிந்து கொள்ள போகிறோம். 50வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இளைப்பு அடைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி நீ அறியணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஹல்லேலூயா பேசியே சிக்கலை கொண்டாந்துடுறோம். சமாதானமாக இருக்கிறவங்க மத்தியில் பேசியே கெடுத்துடுறோம், வாழ்க்கையை உடைச்சிடுறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் இருக்கும்போது, ஹல்லேலூயா, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது, அந்த வார்த்தை வெளிப்படும் போது ஹல்லேலூயா குடும்பங்கள் கட்டப்படும், குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இதன் நிமித்தம் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் தலைப்பாங்க, செழிப்பாங்க. ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்கிறது, என் வசனத்தை உன் வாயிலும் என்னுடைய ஆவியை
உன் சந்ததி மீதும் சந்தானத்தின் மீதும் உற்றுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இதுதான் ஐஸ்வர்யங்க, இதுதான் ஆசீர்வாதங்க. நம்முடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம், சந்தானத்தின் மீது வருகிறதான ஆசீர்வாதம். அல்லேலூயா. உற்றுவேன். உற்றுவேன் என்ன? அல்லேலூயா. தொட்டு பூசுவேன் அல்ல. அல்லேலூயா. ஊற்றுவேன், நிரம்பி வழிகிற அளவில் ஊற்றுவேன். உன் பிள்ளைகளுக்கு ஊற்றுவேன், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அநேகர் மடிந்து போனாங்க, மரித்து போனாங்க, வாலிபத்தில் போனாங்க, இடறி போனாங்க, பிசாசினால் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாம் நடக்கத்தான் செய்யுது, நடந்தால் இருக்கிறது. இதெல்லாம் மாற்றக்கூடியதான ஒரு அனுபவம் தான் இந்த நேரத்தில் தேவன் நமக்கு தருகிறதான அறிவு. அல்லேலூயா. இனி இருக்காது, இனி நடக்காது, இனி பிள்ளைகளுடைய வாழ்வு தலைக்கும் செழிக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இல்லை பிறந்தவனுக்கு சமீத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல, நான் அறியும் படிக்க நீ அறியும் படிக்க கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்ன எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. செவி தினவு மாறுகிறது. தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு நாட்டம் உண்டாகிறது, கேட்கணுங்கிறதான ஒரு விருப்பம் உண்டாகிறது. காதை பிடித்து இழுசு தேவன் என்ன பேசுகிறார் என்கிறத கேட்க அது நம்ம உற்சாகப்படுத்துகிறது. தீர்க்கதரிசனம் சொல்வோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி விளங்கவே விளங்காது. அங்கோடு சொல்லுவாங்க, இங்கோடு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்றாலும் அது என்ன இருக்குங்க, அர்த்தம் இருக்குது. அதை என்ன பண்ணணுங்க, கூர்ந்து நாம் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சரியாக சொல்கிறதில்ல. ஏன் இப்படி சொல்கிறாங்க, நீ கவனிக்கணுங்கிறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எதுவும் ஈஸியாக கிடைச்சா அதுக்கு என்ன இல்லைங்க, ஒரு மகிமை இல்லை. அல்லேலூயா. நாம் வாங்கினா தான் அதுக்குண்டான மகிமை நமக்கு விளங்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பிரசங்கத்தில் ஒரு ஊழியர் சொன்னார். அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். எப்படி, நல்லா கவனிங்க. ஹலோ 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 ஹலோ, முடிச்சிடுறேன், டைம் ஆச்சு. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கண்ணை மூடிட்டு போ 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 என்று சொல்லி. நமக்கு என்னடா இப்படி சொல்கிறாரு, போ போ போனா இது ஒரு தீர்க்கதரிசனமா? இதை சொல்லத்தான் இவர் இங்கே வந்திருக்கிறாரா? அல்லேலூயா. ஆனால் நடந்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, குறிப்பிட்ட ஒரு சகோதரர் ஒரு காரியத்தை நிமித்தம் குழப்பமாக கடந்து வந்து உட்காந்துருக்காரு. போகணுமா வேண்டாமா, போகணுமா வேண்டாமான்னு சொல்லி ஆவியான் சொல்கிறாரு, போ போ போ. அல்லேலூயா. இங்கே இளைப்படைந்தவனுக்கு சமீத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நீ அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு கல்விமானின் நாவை. நேற்று கூட அல்லேலூயா மார்க்கையா வந்தார். எங்கேருந்து வர்றாருங்க, கொடமராவில் இருந்து வர்றாரு. இத்தனைக்கு கூலி வேலை செய்கிறவங்க தான். சனிக்கிழமை கரெக்டாக வந்துடுறாரு. அல்லேலூயா. படிக்காத ஹலோ 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 ஒரு மனுஷன் தான். ஏய் சுமார். அல்லேலூயா. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறாரு, பைபிளை படிக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? தேவன் தருவார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தருவார். கல்விமானின் நாவை உனக்கு தருவார். அல்லேலூயா. அந்த அளவில் வாஞ்சியோடு தேவனை தேடின படியினால மரணம் அவரை என்ன பண்ணலை, அல்லேலூயா சந்திக்கலை. அவருடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியம் கொரோனா காலத்தில். அல்லேலூயா. ஆமாம், சாகக்கூடிய அளவுக்கு மரணத்தினுடைய உச்சத்துக்கு, நல்லா கவனிங்க முடிக்கிறேன், போயிட்டார். அவருக்கு நல்லா தெரியுது, அடுத்த நிமிஷம் ஹலோ 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 எனக்கு மரணம் என்று சொல்லி, அப்போ திடீரென்று சொல்லி அல்லேலூயா ஆவியானவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒத்தடை பாதி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலையே முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, நான் சத்தானும் பரவாயில்ல, வீட்டுக்கு போய் சாகிறேன், எனக்கு கொஞ்சம் பலம் தாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அப்போ ஆண்டவர் சொன்னாராம்மா, என்ன சொன்னார், ஈர வெங்காயம் இருக்கல, அதை நீ அரைச்சி குடிப்பா, உனக்கு ஜீவன் வரும் என்று சொல்லி.
இதெல்லாம் நம்ப முடியுதா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுதா? அல்லேலூயா. கொஞ்சம் பெலன் தட்டு தடுமாறி வீட்டுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஈர வெங்காயத்தை எடுத்து நசுக்கி சாப்பிட்டார். அப்பமே ஜீவன். அல்லேலூயா. நம்முடைய சபையில் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே சொன்னேன், கொரோனா காலங்களில் 25 பேர் மரணத்தை தொட்டுட்டு வந்துட்டாங்க. 25 மரணம் நிச்சயமாக நடந்திருக்கணும், ஒரு மரணம் நடக்கல. அல்லேலூயா. அப்பமா என்னாதே, அலட்சியமாக என்னாதே. அல்லேலூயா. சபை குறித்து அல்லேலூயா தேவன் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆலயத்தினுடைய அருமை பெருமைகளை, சபையினுடைய நன்மைகளை, ஐக்கியத்தினுடைய அருமை பெருமைகளை தேவன் அள்ளி தந்து விசேஷமாக உன்னை எழுப்பியிருக்கிறார், சபையை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. தற்செயலாக வந்த உன்னை தேவன் எழுப்பியிருக்கிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா தபா தேபி கபா அப்படி எழுந்திருப்போம். கபா ரீ கா பாலா சந்தா ராக்கா கபா பாபா 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 தேபி கபா லகா ரிகா பாலா சந்தாரா அந்தாரா திகந்தாரா. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, கேட்கக்கூடிய காதை தேவன்